ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ. இதை பார்த்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஷாக் ஆகிருக்கும். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஓமனில் 2வது கட்ட பேச்சுவார்த்தைலாம் நடக்கிற நேரத்தில் இப்படி ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் பார்த்து ஷாக் ஆகிடுவீங்க. அந்த மாதிரியான வீடியோ. இந்திய மக்கள் இறக்குமதியா எங்கே இஸ்ரேலுக்கு? எதனால் இந்த வேலையை நெதன்யாகு செய்ய போகிறாரு? அதற்கு இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ஓகே சொல்லுவாங்க? சீனாவிலிருந்து மக்களை இறக்குமதி பண்ண முடியாது, பட் இந்தியாவில் நிறையா பேர் இஸ்ரேலுக்கு சொந்தக்காரவங்க இருக்காங்க. அவங்கள இப்போ கூட்டிகிட்டு போக போகிறாங்க. யார் யாரெல்லாம் போக போகிறாங்கன்னு பார்க்கலாமா? டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நெதன்யாகு அவர்கள் பேசி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். நரேந்திர மோடி கார்பரேஷன்ல வேலை பார்க்குறவங்களை கூப்பிடல, கோயில் கருவறையில வேலை பார்க்குறவங்களை கூட்டு போறதுக்கு ரெடி பண்றாரு. ரொம்ப பேசுவாரு. நம்ம டைரக்டா தமிழாக்கம் பண்ணி பார்த்துடலாம். நான் 1 கோடி இந்தியர்களை இறக்குமதி செய்வேன். மொத்தமே இங்க 3% தான் இருக்காங்க. ஆனா இவர் 1 கோடின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஆளுங்களையும் சேர்த்து கூட்டு போறாரு போல. சரி, இஸ்ரேலிய மக்கள் தொகையில் 50% இந்தியர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஆளுகளில் சில பேர் சைவம்னு சொல்லி தனியாகவே பிரிஞ்சு நிற்கிறாங்க. சரியா? அப்படிப்பட்டவங்க கோயிலில் சில பேர் நூலிபான்ஸ் இருக்காங்க. அவங்க தான் இஸ்ரேலுக்கு போக அதிக அளவில் ஆசைப்படுவாங்க. மற்றவங்க எல்லாரும் அடிமையாக போய் வேலை பார்த்துட்டு திரும்பி வந்துடுறவங்க இருக்காங்க. சரியா? அப்போ இந்த நூலிபான்ஸ் 3% தான் இருக்காங்க. 3% அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கால்குலேட் பண்ணி பார்த்தா 1 கோடி பேராக வரும். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. பட் இவர் இந்திய மக்களில் எந்த குறிப்பிட்ட நபர்களை சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் நரேந்திர மோடியோட இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு புறம். குடும்பமாக இஸ்ரேலில் போய் செட்டில் ஆவதற்கான வேலையை இந்தியர்களில் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ். இதை பற்றிய விவரங்களை அடுத்தடுத்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மார்க் ரூபியோ அவர்கள், அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். I said it yesterday, I'll repeat it again today. I mean, we have to understand that Iran ultimately is governed and its decisions are governed by Shia clerics, radical Shia clerics, okay? These people make policy decisions on the basis of pure theology. That's how they make their decisions. So it's hard to do a deal with them. ரொம்ப ஹார்டான விஷயம். எது? கடவுளோடு நேரடி உறவுல இருக்கக்கூடியவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது டஃப்பான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதான். ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்வது கடினம் அப்படின்னு யார் சொல்றா? மார்க் ரூபியோ சொல்றார். ஏன்னா அவர்கள் தூய இறையியலின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் முயற்சி செய்ய போகிறோம். எங்களுடைய முயற்சி கைவிடப் போவதில்லை. ஆனால் நாங்கள் தியாகம், ஒரு பதவி உயர்வு அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களோட லாஸ் அப்படிங்கிறது ஒரு போஸ்டிங்கான அடுத்த கிரேடு தான் இது எங்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள்ட்ட போய் நீ என்னதான் டிமாண்ட் வச்சாலும், உன்னை மிரட்டி பார்த்தாலும், அன்பாக பேசி பார்த்தாலும், சலுகைகள் கொடுத்தாலும் அவங்க தன்னோட ஸ்டாண்டில் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கடவுளோட நம்பிக்கை கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை இது வேடிக்கையாக இருக்காது அப்படின்னு கிண்டலாகவும் சொல்கிறார். எது எப்படியோ ஈரானில் மதகுருமார்கள் தான் முடிவெடுக்கிறாங்க. இப்போ அப்பாச்சாராக்கி வராரு, எங்கள் கூட பேசுகிறாரு. ஆனாலும் அந்த முடிவுகளை எடுக்கிறது கமினி அவர்கள். கமினி அவர்கள் டைரக்டாக ட்ரம்ப்போட பேச மாட்டுறாரு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் அமெரிக்காவுக்கு. ஸோ ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ண வேண்டியவங்க டைரக்டாக அமெரிக்கா கிட்ட பேச விருப்பப்படலை. சாத்தான்களோடு யாராவது பேச விரும்புவார்களா அப்படிங்கிற கேள்வியை நேரடியாக நம்ம கேட்க முடியாட்டியும் மக்கள் சார்பாக அந்த கேள்விகளையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. எது எப்படியோ தகவலை ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. ஃபாக்ஸ் நியூஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, அமெரிக்காவில் இருந்து
இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்க, காசா முழுவதுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளுமா அப்படிங்கிறது கொஸ்டின். அதற்கு நெதன்யாகு சொல்லி இருக்கக்கூடிய பதில், நாங்கள் அதை செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காரு. இது எப்போதும் எங்களுடைய சிந்தனை எல்லாமே அதை பற்றி இதுதான், எங்களுக்கு வேற வேலையே இல்லை, ஆக்குப்பை பண்ணுறதும் திருடுவது மட்டுமே எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு தாங்கள் ஒரு கல்வர்கள் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். எங்களுக்கு வேறு எதை பற்றிய சிந்தனையும் இல்லை, ஆனால் அதுக்கு பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு வச்சுருக்கோம். திருட்டு இஸ்ரேல் அப்படின்னு வைக்காமல் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். சரிப்பா, வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு வீடியோ ஒன்று ஈரான் வெளியிட்டாங்கன்னு சொன்னல, அந்த வீடியோ தான் இது. 2 வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருங்க. இது கொஞ்சம் சாதாரணமான வீடியோவாக இருக்கலாம், இதுக்கப்புறம் ஸ்பெஷல் சாதம் ஒன்று காட்டுறேன். இப்போது ஈரானுடைய IRGC வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ, இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி இருக்குல்ல, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், அதை மூட போகிறதா ஈரான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது ரிலேட்டடான வீடியோ தான் இது. இப்போது ஈரான் வந்து ஒரு மிசைல் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏகப்பட்ட மிசைலை இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தொடர்பான வீடியோ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, நீ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னா, ஏன்னா அமெரிக்கா இதை ஈரான் மூடுறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு பெரிய வணிக தட்டுப்பாடை உலக மக்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது பிளான். பட் ஈரான் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸையே சிதைக்கக்கூடிய வேலையில் அவங்க ஈடுபடுவாங்க. அதனால தான் நாங்கள் அந்த இடத்துல மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணி அந்த இடத்தையும் மூடி வேற ஒரு சில விஷயங்கள், தவறான விஷயங்கள் நடக்காமல் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டில் இதை கொண்டு வராங்க. இதுதான் அந்த ஸ்பெஷல் சாதா சொன்னாங்களே அந்த வீடியோ. இதெல்லாம் மியூசிக்கோட கேட்டிங்கன்னா அரண்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ, நல்லா கிளாரிட்டியாக வந்து எடுத்திருக்காங்க. ஈரானில் காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. டாலருக்கு இணையாக எங்களுடைய ரியால் வந்து தோற்று போச்சு அப்படிங்கிறத $1,00,000 $1,00,000 ரியால் தான் வந்து இவ்வளவு, ஒரு டாலருக்கு இணையாக இவ்வளோ பின்னங்கி போயிடுச்சுங்கிறாங்க. பட் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ எல்லாமே மிசைலுக்கும் அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் எதிரிகளை கொள்வதற்குமான ஆயுதங்களை மட்டும் பயங்கரமாக உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு இந்த வீடியோ காட்சிகள் மூலிமா புரியுது. ஒரு நாளைக்கு 400 ட்ரோன் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ அமெரிக்காவுக்கு கால் பண்ணி அந்த நிகழ்வு பாருங்கள், நம்மளோட நிறையா இடங்கள் சேதப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோக்கள் தான் இது. சரியா? ஸோ ஒரு பெரிய மாசான ஒரு அட்டாக்குக்கு ஈரான் தயாராக தான் இருக்குங்கிறத சொல்லக்கூடிய காட்சி. 2000 கிலோமீட்டர் தூரம் அதிக சுமை கொண்ட இந்த ஹோர்ராம் ஷக்கார் 4 அப்படிங்கிறது தான் இந்த மிசைல். இதை வச்சு தான் அமெரிக்காவை மிரட்ட போகிறோம் அப்படின்னு ஈரான் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 2000 கிலோமீட்டர் தாண்டி இது பயணப்படுது அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதனுடைய வார்ஹெட்டை யோசிச்சு பாருங்கள். மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ஃபுல்லாகவே பற்றி எரியும் அமெரிக்காவினுடைய தளங்கள் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மக்களுக்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்த மாட்டோம், அதே நேரத்தில் இந்த பாலிஸ்டிக் மிசைல் வந்து ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களும் காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கார். சரி, இப்போது மிக முக்கியமான ஒரு வீடியோ இது. ஜோர்டானில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க தளம், ரைட்டா? அந்த அமெரிக்க தளத்தில் இப்போ ஒரு பெரிய அட்டாக் வந்து நாங்கள் நிகழ்த்த போகிறோம். ஜோர்டானை வச்சு தான் ஈரானினுடைய மிக முக்கியமான பிளேஸ் சைப்ரஸை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இன்னும் சில பகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஜோர்டானில் தான் அமெரிக்காவினுடைய ஏகப்பட்ட ஆயுதங்கள் கொண்டு போய் குவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வீடியோ, இந்த தளம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரி, இப்போது இந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது பேசலாம். ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்துக்கு எதிராக நேரடி அச்சுறுத்தல், அதனுடைய பேர் வந்து முஃபாக் சால்டி அப்படிங்கிறது தான். இது US தளம், US ஏர்பேஸ் இன் அஸ்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில காட்சிகள் வந்து பதிவாயிருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை தாக்குவதற்கு எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, கத்தார்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது நேற்று இரவு. அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் வந்து சில இமேஜஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் வானத்தில் வந்து வானவில், இப்போது மழை பெஞ்சு முடித்த உடனே வானத்தில் வானவில் இருக்கும்ல, அது மாதிரி மிசைல் டெஸ்ட் வந்து கத்தாருடைய நிறையா பகுதிகளில் அந்த மாதிரியான ஒரு ஏரோப்ளைனோ ஹெலிகாப்டரோ போச்சு அப்படின்னா அது ஒரு புகையை கக்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வானத்தில் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு நிகழ்வுகளாக இருக்கும்ல,
டக்குன்னு வந்து அந்த புகையோட காட்சி வந்து ஒரு நீளமாக இருக்கும்ல, அந்த மாதிரியான காட்சிகளாக பதிவாக இருந்தது. சரியா? இதை ஃபோட்டோ படம் பிடிச்சி நிறையா கத்தாரில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், துபாயில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த வீடியோ காட்சிகள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏதோ ஒரு பயிற்சி தொடங்கியிருக்காங்க, ஏதோ ஒரு முயற்சி நடந்திருக்கு, அது என்னங்கிறது நமக்கு தெரியல. இது அன்ஆத்தன்டிகேட்டடான ஒரு நியூஸ் தான். பட் அது ரியலாக நிறையா பேர் அனுப்பிச்சிருக்கவும் அது உண்மையானதாக நடந்திருக்கு. பட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்னும் வெளி உலகத்துக்கு செய்திகளாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதுவும் சேதம் ஏற்பட்டிருக்குமா, இல்லை ஈரான் வந்து வேற ஏதாவது சம்பவத்தை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத விவரம் இன்னும் கிடைக்கப்படலை. இப்போ இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகள் முழுமையாக இராணுவமயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஈரானிய அரசு ஊடகம் IRIB இருக்குல்ல, அவங்க இந்த செய்தியே சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்படுதோ அப்போ வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நான் அந்த கத்தாரில் சொன்ன விஷயம், துபாயில் சொன்ன விஷயம், இதெல்லாம் வந்து ஏதோ ஒன்று சம்பவம் பெருசாக ஒன்று நடந்திருக்கு, நடக்க போகுது, அதுக்கான முன்னோட்டம் தான். இப்போது கடற்படை மற்றும் வான் இலக்குகளை நடுநிலையாக்கக்கூடிய திறன் கொண்ட புதிய அதிவேகம் ட்ரோன் இதில் அடங்கும். இவங்க எல்லாமே அந்த எக்ஸசைஸை பண்ணி பார்த்துருக்காங்க. வான்வெளி தரையிறக்கக்கூடிய நடவடிக்கைகளை மிகவும் ஆபத்தான தாக்குதல் எல்லாமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் நடக்க போகுது அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பியூட்டினா, 2015 அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு வழிவகுக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் பல தரப்புல வந்து போயிட்டு இருந்தாலும் தற்போதைய பேச்சுவார்த்தை ஈரான் மற்றும் அமெரிக்காவோட மட்டும்தான், இஸ்ரேலோட கிடையாது. ஸோ டைஅப் அப்படிங்கிறது இங்கே எங்கே இருக்குது? ஓமனில் மத்தியஸ்தரம் பண்ணுறாங்க. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கடைசி பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக முடிவடையலைன்னா ஒரு வார் கன்ஃபார்ம், அது இன்று இரவாக கூட இருக்கலாம். நெதன்யாகு செட்ஸ் ரெட் லைன், நியூக்ளியர் டீலுக்கு ரெட் லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அவர் சொல்கிறத ஈரான் கேட்க மாட்டாங்க, ஆனால் நெதன்யாகு சொல்கிறத அமெரிக்கா கேட்பாங்க. அதுதான் நான் அந்த வார் அப்படிங்கிற அந்த லைனை பற்றி பேசுகிறோம். சரி, வெள்ளை மாளிகையில் நடந்த கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப், இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ஏற்கனவே பேசியிருந்தாங்க. சைனா தான் டைரக்டாக ஈரானுக்கு அந்த மிசைல்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த புகார், அதனால் சைனா மேலே டாரிஃப் வரி விதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, சைனா கொடுக்க வேண்டிய எண்ணெயை பூரா கட் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஸோ இதை செஞ்சுட்டாங்க. எந்த வீக்கு? லாஸ்ட் வீக்கே பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இந்த வீக்கில் தொடங்கிடுச்சு. ஸோ சைனாவுக்கும் இப்போது ஆப்படிக்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. இதை தாண்டி ரஷ்யா வந்து ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஈரானுக்கு உதவி செய்கிறது. அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஈரானிய புரட்சிகர காவல் படை IRGC இருக்காங்கல்ல, அவங்களுடைய தளபதி அட்மிரல் அலிரேசா டாங்ஸ்ரி அப்படிங்கிற நபர், ஹார்மோஸ் ஜலசந்தி சில மணி நேரங்களுக்குள் மூடப்படும் அப்படிங்கிறது ஏற்கனவே மூட போகிறோங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை எந்த வகையில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. மூடுறதுனா என்ன, இப்போ என்ன நம்ம பீச்சுக்கெலாம் வந்து கேட்டு போட்டால் மூட முடியும், அப்படி செய்ய முடியாது. பட் பீச்சுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து ஒரு அனுமதி கொடுப்பாங்க. பீச்சில் அலௌடு கிடையாதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த 14 கிலோமீட்டரில் நிற்க வைப்பாங்க. இங்கே மெரினா பீச்சில் உள்ளே போகக்கூடாது, பேரிகார்டெலாம் போட்டு நிப்பாட்டிவாங்க. கடலுக்கு யார் போட்டு போட முடியும்? ஸோ அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்படுது அப்படின்னா எதுவும் கேட்டை வச்சுலாம் மூட முடியாது. பட் அந்த இடத்த சுற்றி வந்து ஈரானுடைய படைகள் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, எந்த வணிக கப்பலும் போக முடியாது. ஸோ அந்த எல்லைங்கிறது மூடப்படும். ஸோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே மூடிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதேனும் ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் அவர்களினுடைய முழு கடற்படையும் முற்றிலுமாக அழிக்கப்படும். எவனாவது உள்ளே வந்த அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவோன்ட்டாங்க. ஸோ ஒவ்வொரு கப்பலுமே மூழ்கி விடும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அதிபயங்கரமானது. இந்த ஓமனில் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை, ரெண்டாவது ஜெனீவாவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஈவெண்ட்டு, அப்பாச்சராய்க்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே இன்றைக்கி நடக்க போகுது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம பேச போகிறது வார் டீட்டெயிலை பற்றி. வார் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை தான் அடுத்து உச்சரிக்க போகிறோம். கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாக்கணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம்.
தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.